ஆண்டவர் தெளிவாய் சொன்ன ஒரு காரியம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி சபையிலும் சரி, நீங்கள் யோர்தானை கடக்கும் நாட்கள் வந்தாகிவிட்டது. அல்லேலூயா. யோர்தானை கடக்கிற ஒரு பெரிய மகிமையான ஒரு நாட்களுக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். நீங்க கேட்பீங்க, யோர்தானை எங்க போய் பிரதர் கடக்கிறது? யோர்தான் நதியில போய் நம்ம கடக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில எகிப்து என்பது நம்முடைய பழைய வாழ்க்கை, வனாந்திரம் என்பது நம்முடைய விசுவாசத்தினுடைய ஆரம்ப நாட்களினுடைய வாழ்க்கை. ஆனால் யோர்தானை தாண்டுவது என்பது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பரிபூர்ணத்திற்குள் பிரவேசிக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அதனால்தான் நீங்கள் அங்கே உள்ளே பிரவேசித்த பிறகு அவர்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். வேதத்தில் இந்த வசனத்தை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். யோசுவா 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் நம்முடைய ஆண்டவர் அவர் எப்பொழுதுமே நம்மை எல்லைகளை தாண்ட பண்ணுகிறவர். அல்லேலூயா. நம்மை அடுத்த படிக்கு கொண்டு செல்வதிலே ஆண்டவரை போல பிரயாசம் எடுக்கிறவர்கள் வேறு யாரும் கிடையாது. நாம் எப்படியாகிலும் வளர வேண்டும், எப்படியாகிலும் பெருக வேண்டும், எப்படியாகிலும் எவ்வளவு உயர நம்ம வளரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் தெரியுமா? எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டு சபைக்கு அவர் எழுதி கொடுத்திருக்கிற பெரிய பொக்கிஷத்தை பாருங்கள். 15வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். எபேசியர் 4:15-16. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. இதுல தமிழ்ல கமா போட்டு 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 டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாங்க. ஆனா ஆங்கிலத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே லைன்ல அழகா கொடுத்திருக்கிறாங்க. டு grow up to the stature of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு நாம் வளரும்படியாய் அதை செய்கிறார் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் எவ்வளவு நம்மளை வளர விரும்புகிறார்? இயேசு கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு ஏற்ற விதத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப ஜீவியத்துல, எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நம்மை அடுத்த பகுதிக்கு நம்மை எடுத்து செல்ல விரும்புகிறார். இது கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனா இன்னொரு ஆள் இருக்கிறார வளர விடாம இருக்கிறதுக்கு. அது யாரு? சாத்தான். அவன் என்ன செய்யறான் பாருங்க. உன்னத பாட்டினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம். ஏனென்றால் ஒரு புறம் ஆண்டவருடைய வாஞ்சை, அது மிகப்பெரிய வாஞ்சை, நம்மை எடுத்து செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். 14வது வசனத்தை வாசிச்சுட்டு 15 வாசிங்க. கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. அப்போ இது வளர்ந்து பெருகி கனிகளால நிறையணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆனா எதிராளி எப்ப உள்ள வந்துடுறான், அதுல பூவும் பிஞ்சுமா இருக்கும் போதே ஆள் வந்துடுறாரு. எப்படியோ மோப்பம் பிடிச்சு வந்துடுறாரு. பழம் வந்ததற்கு அப்புறம் அவர் வருவதல்ல, எப்பவுமே வந்துடுறாரு பூவும் பிஞ்சுமா இருக்கும்போது. ஏன்னா அவருக்கு தெரியும் பூ வந்துச்சுன்னா என்ன வரும், கட்டாயம்
பழம் கட்டாயம் வந்துதான் ஆகும். இவனை பழம் வரைக்கும் வளர விட்டுட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆயிருன்னு சொல்லி அந்த குழி நரியும் சிறு நரியும் உள்ள வந்து அது பூவை சாப்பிடாது, என்ன செய்யும்? பிச்சு அது வெளியில எரிந்து விட்டு போய்விடும். இதைத்தான் சத்துரு செய்ய அவன் விரும்புகிறான். ஆனால் சத்துருவினுடைய சகல தந்திரங்களையும் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. அப்ப இந்த யோர்தான் போன்ற ஒரு பெரிய மைல் கல்லை எப்படி தாண்டுவது? என்னுடைய ஜீவியத்திலே நான் அடுத்த படி போயே ஆக வேண்டும் என்கிற அந்த உந்துதல், அந்த வேகம், அந்த ஆவியானவர் தருகிற அந்த தீ, அது எனக்குள் விழுந்து விட்டால் போதும், அது என்னை பற்றி எரிய ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு தேவையான முக்கியமான ஒரு காரியம், அந்த தீ அணையாமல் அதை எரிய விட்டு கொண்டே இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நம்முடைய வாழ்க்கையை ஒலிவ மரத்திற்கு ஒப்புமையா ஆண்டவர் சொன்னார். ஏன்னா ஒலிவ எண்ணெய் அந்த தீ எரிகிற அந்த விளக்குல ஆரம்ப நாட்கள்ல ஊற்றுவாங்க. எதை ஊத்துனான்னு சீக்கிரமா எரியும்? பெட்ரோலா, டீசலா, ஒலிவ எண்ணெயா? உங்ககிட்ட கேட்டாதான் நல்லா தெரியும். அல்லேலூயா. சரி, நான் ஏதோ நீங்க தேவனை தரிசிச்சுட்டு இருக்கீங்களோன்னு நினைச்சேன். எந்த எண்ணெயை ஊத்துனாதான் நான் கேட்டேன், வேற எதுவும் நான் கேட்கல. இந்த பெட்ரோல் ஊத்துனா நல்லா எரியுமா? இது எப்படி தெரியுமா இருக்குது? எசேக்கியேல் சொல்ற மாதிரி இருக்குது. எசேக்கியேலே, இந்த எலும்புகள் எழும்புமா? அது உமக்கே தெரியும். நான் அதை சொல்லியிருப்பேன், எசேக்கியேல் காதை பிடிச்சு, எனக்கு தெரியுன்றது எனக்கும் தெரியும், அதுக்காக நான் உன்கிட்ட கேட்கல. அவன் எவ்வளவு அழகா பதில் சொல்றான் பாருங்க, ஞானமா. யாருக்கு தெரியும்? உமக்கே தெரியும். சரி, அப்போ நார்மலா மிடில் ஈஸ்ட்ல அன்னைக்கு கிடைச்ச எண்ணெய்களில ஒலிவ எண்ணெயை ஏன் அவங்க பயன்படுத்தினாங்கன்னா, அந்த ஒலிவ எண்ணெய்களில 3 விதமான எண்ணெய் வச்சிருப்பாங்க. 12 கூடைகள்ல வச்சு சக்க மாதிரி முதல்ல ஒரு அழுத்துவாங்க, ஸ்டாம்பிங். அதுல முதல்ல வர்றதை அப்படியே தனியா எடுத்து வச்சிருவாங்க. 2வது முறை அழுத்துவாங்க. நம்ம ஊர் கரும்பு சாறு கடைக்காரரை பார்த்திருக்கீங்களா? அந்த கரும்புக்கு வாய் இருந்தா அழுதுரும். அதை அவ்வளவு சுத்துவாரு. நானே கேட்பேன் வட இந்தியாவில், பையா அதுல ஒண்ணுமே இல்லை, இல்ல தோடாசி ஆஜாயகா, அவ்வளவுதான். அதை போட்டு சுத்தி அதை அழுத்தி அதுல கடைசி ஒரு சொட்டு கூட அதை தூக்கி போட்டா அதுல ஈ கூட போய் உட்காராது. ஏன்னா அதுல சொட்டு கிடையவே கிடையாது, சுகரே கிடையாது, அந்த அளவுக்கு எடுத்துருவாங்க. அப்ப 2வது முறை அந்த ஒலிவ மரத்தை பிரஸ் பண்ணுவாங்களாம். அந்த ஒலிவ பழங்களை சட்னி மாதிரி பண்ணி 2வது முறை பிரஸ் பண்ணுவாங்க. அதை தனியா ஒரு பாட்டில் எடுப்பாங்க. 3வது முறை ஒலிவ மரத்தை அந்த பேஸ்ட்டை வந்து பிரஸ் பண்ணுவாங்க. அதை தனியா எடுத்து வைப்பாங்க. இதுல 3வது வர்றதெல்லாம் சோப்பு தயாரிக்க கொண்டு போயிடுவாங்க. மிடில் வர்றது எல்லாம் அவங்களுடைய சமையல் அறைக்கு போயிடும். இதுல முதல்ல வர்றது தான் எங்க கொண்டு வருவாங்க? தேவனுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வருவாங்க. நானும் நிறைய படிச்சு பார்த்தேன், ஏன் ஆண்டவர் ஒலிவ மரத்தை பயன்படுத்த சொன்னார்? அந்த தேசத்துல ஈஸியா கிடைக்குது. என்னென்ன காரணங்கள் இருந்தாலும் ஒரு காரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு யூத மனிதர் அதை எழுதியிருந்தார். அது என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? இந்த ஒலிவ எண்ணெயில தான் புகை ரொம்ப வராது. எது வராது? அப்ப எரியும் போது புகை வந்ததுன்னா என்ன ஆகும்? அந்த இடம் கறி பிடிக்கும். பாஸ்டர் அழகா சொல்றாங்க, அந்த இடமும் கறி பிடிக்கும், சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாம் கண்ணீர் விட வச்சிரும். நான் எரிகிறேன்னு சொல்லிட்டு இடத்தையும் கரியாக்கி சுத்தி இருக்கிற ஆட்களுடைய கண்ணில் என்ன வந்துடும்? கண்ணீர். வெளிச்சம் இருக்கும், ஆனா கண்ணீரும் சேர்ந்து வந்துடும். அதனாலதான் மண்ணெண்ணெய், நம்ம ஊர்ல விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, அதை வச்சு எரிக்க வைப்பாங்க. அது எரிகிறது அங்கிருந்து பார்த்தாலே தெரியும். ஏதோ இந்த பழைய சர்வீஸ் பண்ணாத மோட்டர் பைக்ல இருந்து வர்ற மாதிரி புகை வரும். அவ்வளவு தூரத்துல இருந்தே அவங்க அதை பார்க்க முடியும். அதனாலதான் அந்த கிளாஸை கழுவும் போது மண்ணை வச்சு வைக்கோல வச்சு கழுவாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே. சரி, இது கிராமங்களில் நீங்கள் அந்த நாட்களில் பார்த்துருக்க கூடும். அப்போ இந்த ஒலிவ எண்ணெயை அந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லி கட்டளையாய் சொன்ன காரணம் என்ன? முழு இஸ்ரவேலும் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் ஆசரிப்பு கூடாரத்தில் மட்டும் எது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்? நைட் நேரத்தில் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் அதை ஒரு சிம்பாலிக்காக அதை நமக்கு காண்பிக்க விரும்பின காரியம் என்ன?
தேவ பிரசன்னத்தில் இருக்கிற விளக்கு தண்டு அது ஒருபோதும் அணையாது. அப்ப ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஒவ்வொரு காரியங்களும் நமக்குள் சில நேரங்களிலே உலகத்தினுடைய காரியங்கள் அதை அணைத்து போடுகிறது. 3 காரியத்தை சத்துரு உள்ள கொண்டு வந்து அணைக்கிறான். முதல்ல அது எது என்று பார்த்துவிட்டு அதை எப்படி தாண்டுவது என்று நாம் வேகமாய் பார்க்க போகிறோம். உன்னத பாட்டினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை வேகமா வாசிக்கலாம். உன்னத பாட்டு 8:7. திரளான தண்ணீர்கள், திரளான 6வது வசனத்தையும் வாசித்துருங்களேன். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல், நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல வலியது, நேச வைராக்கியமும் பாதாளத்தை போல் கொடியதாய் இருக்கிறது. அதின் தழல் அக்கினி தழலும் அதின் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. இப்ப பாருங்க, இப்ப இந்த கடும் ஜுவாலை கர்த்தருக்கு உரிய நேசத்தினால் நம்முடைய வாழ்க்கை ஜுவாலை போல எரிந்து கொண்டிருக்கும் போது முதல் விஷயம் 7வது வசனத்துல வருது பாருங்க. என்ன வருது? திரளான தண்ணீர் உள்ள வந்து பாக்குது. இப்ப தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. திரளான தண்ணீர் உள்ள வந்துச்சுன்னா தீ என்ன ஆகும்? ஆனா இது என்ன பிரதர், சின்ன குழந்தைங்க கேட்கிற மாதிரி கேட்கறீங்க. அது எப்படி இருக்கும்? தண்ணி பட்ட திரி இருந்தாலே தீ பற்றாது. நன்றாய் காய்ந்திருந்தால் தான் அந்த திரியே பற்றும். அப்ப இந்த தண்ணீர், அது கொஞ்சம் தண்ணி வந்தாலே போதும். ஆனா இந்த தீயை அணைக்கிறதுக்கு எப்படி தண்ணீர் வருமா? திரளான தண்ணீர் வருமா? சில பேர் அந்த திரளான தண்ணீரை ஜெயிச்சிருவாங்க. அதனுடைய நடுவிலும் கர்த்தருக்காக நிற்பாங்க. அல்லேலூயா. எப்பொழுதுமே தண்ணீர், வெள்ளம், இவைகளெல்லாம், தண்ணீர் ஒருவேளை பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒப்புமையாய் சொல்லப்பட்டாலும் வெள்ளம் எப்பொழுதுமே சத்ருவுக்கு ஓமையாய் சொல்லப்படக்கூடிய காரியம். வெள்ளம் போல சத்ரு வரும்போது, அப்போ இந்த திரளான தண்ணீர் சத்ரு கொண்டு வரக்கூடிய நம்பர் 1 ஸ்ட்ராட்டஜி. இதை நான் தண்ணீரை எப்படி தெரியுமா பார்க்கிறேன்? தண்ணீர் நம்ம எப்போ குடிப்போம்? நல்ல தாகமா இருக்கும்போது குடிப்போம். ஒரு ஆள் தாகமா இருக்கும்போது அவர் கையில நீங்க எந்த தண்ணியை கொடுத்தாலும் என்ன செய்வாரு? குடிச்சிருவார். பிரதர் இது ரொம்ப உப்பா இருக்கும், பிரதர் கொடுங்க பிரதர் முதல்ல. ஆனா அவருக்கு தாகமே இல்லைனாலும் நீங்க சுத்தமான மினரல் வாட்டரை கொடுத்தீங்கனாலும் தண்ணி கொஞ்சம் சப்புன்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தாகத்துல தண்ணீருடைய டேஸ்ட் என்ன செய்யாது? தெரியாது. அப்ப திரளான தண்ணீர்ன்றது என்ன தெரியுமா? நம்ம இருதயத்துல இருக்கக்கூடிய தாகம். எனக்கு இது நடக்கணும், எனக்கு இந்த காரியங்கள் வேணும், அது தவறல்ல. ஆனால் அந்த தாகத்தையே உலக பிரகாரமாய் சத்துரு திருப்பி உள்ள இருக்கிற நேச அனலை அவிப்பதற்கு அவன் முயற்சி செய்வான். ஆனா முதல் கூட்டம் என்ன செய்யும் தெரியுமா? திரளான தண்ணீர் வந்தாலும் தைரியமாய் இது எரிந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நேத்து அழகான ஒரு பாட்டு பாடணும், எரிந்து கொண்டே இருப்பேன். தொடர்ச்சியா எரிந்து கொண்டே இருப்பான். இப்ப சத்துரு 2வது ஸ்டேஜுக்கு போறான். அவன் என்ன செய்யறான் பாருங்க. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, அவிக்க முடியாது. இப்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2வது ஸ்ட்ராட்டஜி. வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. இப்ப அவன் யோசிக்கிறான், தண்ணீர் வந்தா போய் இவன் வந்து இவனுடைய இருதயத்திலே இருக்கிற வாஞ்சைகளை பிடித்து அதை வச்சு இவனை அழுத்திடலாம் நம்ம யோசிக்கிறோம். என் கூட ஒரு நண்பன் இருந்தான். அவன் என்கிட்ட ஒரு நாள் கேட்டான். எப்படி தெரியுமா கேட்டான்? நான் கேட்கிறேன், நீ தப்பா எடுத்துக்கிடாத. இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தா நான் இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ண முடியுமான்னு. எனக்கு ஒரு அவன் கேட்ட கேள்வி. நான் கேட்டேன், ஏன் அப்படி கேட்கிற? இல்ல அது ஒண்ணுதான் எனக்கு பயமா இருக்கு. மத்த இயேசுவை ஏற்றுக்கொள்றதெல்லாம் ரெடி. ஆனா இயேசு திடீர்னு ஜோம் பண்ணும் போது அது வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா நான் என்ன பண்றது? அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா நான் என்ன பண்றது? அந்த ஒரு சின்ன காரணம் எனக்குள்ள இருக்கிறதுனால என்னால அதை டிலே பண்றேன். ஒரு நாள் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். என்னைக்கு தெரியுமா? இவன் எந்த பொண்ணை லவ் பண்ண நினைச்சானோ அந்த பொண்ணு இன்னொரு மாதிரி ஜோம் பண்ணுச்சு. இவனே கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஆண்டவரை நீர் எனக்கு வேணும்னு அது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. அல்லேலூயா. அது அபிஷேகம் பெற்றது. அதனுடைய ஜெபத்துல இவர் ரட்சிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அதனால நாங்க பார்க்கும் போதெல்லாம் அவங்கள எனக்கு ஞாபகம் வரும். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால 2 பேரும் நல்ல கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறாங்க. ஆனா நிறைய நேரங்கள்ல நம்முடைய தாகம்
ஒருவேளை இயேசுவினிடத்துல நாம் வந்த பிறகு அது நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ அல்லது மறைந்து விடுமோ அப்படி நிறைய பேர் யோசிப்பாங்க. இல்ல, நம்முடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீரே யாருதான்? அவர்தான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தாகத்தையும் சமாரிய பெண் உலகத்தினுடைய தண்ணீரை குடித்து 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 வெறுத்து போனவளாய் அந்த மத்தியான வேளையில வந்த பொழுது இயேசு ஒரே வார்த்தை தான் சொன்னார், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு காலமும் தாகம் அடையான். அல்லேலூயா. இயேசுவை ஒரு முறை பிடித்தவனுக்கு அந்த தாகத்தை எப்படி ஜெயிக்கணும்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா அவனுக்குள்ள இன்னொரு தாகம் போயிட்டு இருக்கும். நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி சிலுவையிலே இருந்து சத்தமிட்ட இயேசுவின் சத்தம் அவனுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். இயேசுவின் தாகம் வேறு, அதுதான் என்னுடைய தாகமாய் மாற முடியும் என்று சொல்லி அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆகவே உலக காரியங்கள் அவனை மாற்ற முடியாது. அப்ப சத்துரு என்ன செய்வான் தெரியுமா? இரண்டாவது வெள்ளத்தை கொண்டு வருவான். இது பிரச்சனை. பிரச்சனை வரும்பொழுதே எப்படித்தான் வரும்? சத்தமா சொல்லுங்க, வெள்ளம் போலதான். அதனால நீங்க பயந்துராதீங்க. எப்பொழுதுமே பிரச்சனை வந்தா சத்துரு கொண்டு வந்தான்னா டிராப் பை டிராப்பா சொட்டு நீர் பாசனம் மாதிரி கொண்டு வர மாட்டான். அப்படி கொண்டு வந்தா நம்ம பயப்பட மாட்டோம். எப்படிதான் கொண்டு வருவான்? வெள்ளத்தை போல. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம், அங்க அழகா ஓமையா அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம். ஒரு ஸ்திரீ, அதனுடைய ஆண் குழந்தை, இதற்கு அடையாளமா சொல்லப்பட்ட அந்த காரியம் 14-15வது வசனத்தை வாசிக்கலாம். ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாக வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு மறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப அவ கையில என்ன இருக்குது? என்னது ஆண்டவர் கொடுத்துட்டாரு? சிறக கொடுத்துட்டாரு. நடந்து போறதுக்கு கால்ல பலத்தை கொடுத்தாருன்னு போடல, ஓடுறதுக்கு வேகமா போறதுக்கு நல்ல ரேஞ்ச் ரோவர் வெஹிக்கிள கொடுத்தாருன்னு போடல. எதை ஆண்டவர் கொடுத்துட்டாரு? சிறகு. அது யாருக்குரிய சிறகு? பெரும் கழுகின் சிறகு. கழுகுல த கோல்டன் ஈகிள் சொல்லுவாங்க, த கோல்டன் ஃபால்கான். அதுதான் இருக்கிறதுலயே அதிகபட்ச உயரம், அதிகபட்ச தூரம் பறக்கிறது. அதை குறித்து உங்களுக்கு நன்றாய் தெரியும். அந்த 2 சிறக ஆண்டவர் ஃபிட்டின் பண்றார். பாருங்க, ஏன் அதை ஃபிட்டின் பண்றாரு தெரியுமா? அதுக்கு அடுத்துதான் வெள்ளமே வருது. இதுல இருக்கிற சத்தியம் என்ன தெரியுமா? என்னைக்கு வெள்ளம் வருதோ அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சிறகை கொடுத்து விடுவார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய பிளான். சத்துரு வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ வெள்ளம் வந்துருச்சா எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஆண்டவர் ஓடி வந்து நம்மை தூக்குகிற ஆண்டவர் அல்ல. நாளைக்கு வெள்ளம் வரப்போகிறது என்பது கர்த்தருக்கு தெரிந்தால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் அதை தப்புவதற்கு என்ன செஞ்சிருவாரு? சிறகை கொடுப்பார். எனக்காக கொடியை அவர் ஏற்றுவார். அல்லேலூயா. இங்க பாருங்க 15வது வசனம் பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. அதற்கு பின்னாக ஊற்றிவிட்டது. இப்ப ஆண்டவர் ஏற்கனவே சிறக கொடுத்துட்டாரு. வெள்ளம் வந்தா என்ன, ரொம்ப ஒண்ணும் பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் லேசா சிறகடிச்சு மேல போனா ஒரு 20 அடி உயரத்துல போய் உட்கார்ந்துட்டா வெள்ளம் என்ன செய்யும்? அதுவே செட்டில் ஆயிரும். ஆனா ஆண்டவர் அங்க விடல. பாருங்க அடுத்து என்ன செய்யறார்? 16வது வசனத்துல, பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுசர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்போ ஆண்டவர் இந்த சத்துரு நம்முடைய வாழ்க்கையில உள்ளே வருவதற்கு முன்பு நமக்கும் சிறகை கொடுக்கிறார், நமக்கு உதவி செய்வதற்கு பூமியையும் ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். டபுள் பிரிப்பரேஷன். அல்லேலூயா. ஒரு அமெரிக்க பிரசிடென்ட் எங்கேயாவது ஒரு ஊருக்கு வர்றாருன்னா அவருக்குன்னு ஒரு தனி வண்டி வரும். அவர் மற்ற ஊர் வண்டியில எல்லாம் நம்ப மாட்டாங்க, ஏன்னா யாரை நம்புறதுன்னே தெரியாது. அந்த வண்டிக்கு என்ன பேர் தெரியுமா? அமெரிக்க பிரசிடென்ட் வந்து டிராவல் பண்ணக்கூடிய அந்த வண்டிக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? த பீஸ்ட். இந்த பேர் தான் வச்சிருக்கிறாங்க. இந்த பீஸ்ட் வண்டிக்கு உள்ள என்ன வச்சிருக்கிறாங்கன்னா 7 அடுக்கு பாதுகாப்பு வச்சிருக்கிறாங்க. அதாவது எதிர்த்தாப்புல ஒரு வண்டி வந்து கன்னை வச்சு ஷூட் பண்ணணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருந்தே இது அலர்ட் கொடுக்கும். பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருந்தே
அந்த கெமிக்கல் மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் பண்ண போறாங்க அதை இந்த கேமரா, டிஸ்டன்ட் விஷன்ல உள்ள கேமரா கண்டுபிடிக்கும். டிரைவரை ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. கீழே உள்ள ஆக்சிலேட்டர், பிரேக், கிளட்ச் இதை தாண்டி ஒரு பெடல் வச்சிருப்பாங்க. அந்த பெடலை மட்டும் பிரஸ் பண்ணா போதும், முன்னாடி உள்ள அந்த வெஹிக்கிளினுடைய ஃப்ரண்ட்ல இருந்து 4 கன் ஓபன் ஆகும். பீரங்கில இருந்து ஓபன் பண்ற மாதிரி ஓபன் ஆகும். அது எதிரா வர்றவங்கள ஷாட் அடிக்கும். சரி, டயரை சுட்டா என்ன பண்றது? நம்ம பழைய காலத்து சினிமாக்கள் எல்லாம் அப்படித்தான் காமிப்பாங்க. ஹீரோ போற வண்டியில டயரை சுடுவாங்கன்ற மாதிரி. டயரை சுட்டுட்டா என்ன பிரதர் பண்றது? டயரை நீங்க சுட்டீங்கனாலும் பஞ்சர் ஆனீங்கனாலும் பிரச்சனையே இல்லை. 50 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் எந்த டயருமே இல்லாம அது ஓட முடியும். இப்ப மூணாவது அவங்க வித்தியாசமா யோசித்தாங்க. கூட உள்ள உட்கார்ந்து இருக்கிறவன் ஏதாவது ஸ்ப்ரே ஏதாவது அடிச்சு கொண்டுட்டா என்ன பண்றது? 7 விதமான கெமிக்கல், அதுக்கு பேர் என்னன்னா இன்ஹேலண்ட் பாய்சன்ஸ் சொல்லுவாங்க. சுவாசத்தின் மூலமா விஷமா மாறக்கூடியது. நீங்க அதுல கையில எடுத்து ஸ்ப்ரே பண்ணீங்கனாலே அந்த 7 மாலிகூல்ஸ் கெமிக்கல் அது சென்சார் பண்ணி உடனே அப்சார்ப் பண்ணிடும். வேக்கம் உள்ள வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள உள்ள டிரைவர் நம்மளை காலி பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு பிரசிடென்ட்டுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்றத எத்தனை அடுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க? 7 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க. ஆனா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் நாம வெள்ளம் போல சத்துரு நாளைக்கு வரப்போறான்னா இன்றைக்கே நமக்கு சிறகுகளை தருகிறவர். நீங்கள் அறியாத ஒரு பூமியை, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற வெள்ளத்தை உரிவதற்காகவே அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிற நல்ல ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. அதனாலதான் வெள்ளம் போல காரியங்கள் வந்தாலும் அது அவிக்க முடியாது. ஆனா மூணாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியும் சத்துரு விட மாட்டான். இந்த சத்துருவுக்கு மட்டும் என்னன்னா, எத்தனை முறை தோத்தாலும் சரி என்ன செய்ய மாட்டான்? போராடிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு தெரியும். வாசிக்கலாம் உன்னத பாட்டினுடைய புஸ்தகம், அதே வசனம் 7வது வசனத்தை வாசிங்க. 8வது அதிகாரம் 7வது வசனம். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள, மூணாவது என்ன செய்யறான்? தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்திற்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். இப்ப பாத்தீங்களா வித்தியாசமா மாறிடுச்சு. இப்போ பணம் வந்து நிக்குது, ஆஸ்திகள் வந்து நிக்குது. ஓ, இப்ப என்ன செய்வ? அப்ப சத்ரு பயன்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையான ஆயுதம் எது? பணம் நமக்கு நிச்சயமாய் தேவை. ஆண்டவர் நமக்கு நிறைவான காரியங்களை தருகிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஒருவேளை நீங்க கடன் பிரச்சனையில இருப்பீங்கன்னு சொன்னா, நான் இந்த காலை வேளையில ஏவப்பட்டபடினால சொல்றேன், எங்களுடைய குடும்பம் நாங்க அந்த கடினமான பாதைகளுக்குள்ள போனோம், அந்த டஃப் டைம்ல உள்ள போனோம், ஆண்டவரை அறியாத நாட்கள். ஆனால் ஆண்டவரை அறிந்த பிறகு நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட முதல் சில ஜெப குறிப்புகள்ல அது, ஆண்டவரே நான் உம்மை ஏற்றுக்கொண்டிருப்பேன்னா எனக்கு நீர் உதவி செய்யும், எனக்கு நீர் பலனை தாரும், எனக்கு நீர் வழிகளை திறந்து கொடும். அவைகளை எல்லாம் நான் செட்டில் பண்ணணும். என்னுடைய ஊழியத்திற்கு நான் போவதற்கு முன்பு கல்லூரியில் 3rd இயர் படிக்கும் போது தான் நான் ஆண்டவரை ஊழிய அழைப்பை பெற்றேன். இன்னும் 2.5 வருஷம் இருக்குது, அதுக்குள்ள நடக்கணும். ஆனா ஆண்டவர் ஆச்சரியமா என்னுடைய சகோதரன் மூலமா அவனுக்கு ஒரு ஜாப்பை கொடுத்து எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செட்டில் பண்ண உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஆக நீங்க தைரியமா, நமக்கு தேவைகளை கர்த்தர் சந்திக்காம போயிருவாரோ அப்படி நீங்க பயப்படவே தேவையில்லை. பொன்னும் வெள்ளியும் யாரோடது? கர்த்தருடையது. அவருக்கு இது ரொம்ப எளிதான காரியம். எந்த சூழ்நிலையில உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், எப்பொழுது உங்களுக்கு நிறைவான பலனை தர வேண்டும், எந்த நேரத்திலே சபேர்களை கொண்டு உங்களுடைய பண்டக சாலைகளை நிரப்பணும், யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு நிச்சயமா தெரியும். ஆனா சத்ரு என்ன செய்வான்? நிறைய திரளான ஆஸ்திகளை கொண்டு வந்து நேசத்தை விட்டுவிடு, இதை வைத்துக்கொள், ரீப்ளேஸ் ஆஃபர் அவன் கொடுக்க ட்ரை பண்ணுவான். ஆனா ரீப்ளேஸ் ஆஃபரை இவங்க எதுக்க மாட்டாங்க, அசட்டை பண்ணுவாங்க. தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, அதை மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய இடத்தை பிடிப்பதற்கு போராடுகிற முக்கியமான இடம் எது? பொருள், உலக பொருள். அதுதான் வேதத்தில் சொல்லப்படுகிற, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படக்கூடிய பொருள் ஆசையாகிய விக்கிரக ஆராதனை. அப்ப நமக்கு பொருள் ஆசை வரக்கூடாதா? நம்முடைய தேவைகளுக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட தைரியமா கேட்கலாம். உங்களுடைய என்னென்ன தேவைகள் இருக்கோ லிஸ்ட் அவுட் பண்ணி செய்யுங்க, ப்ராப்பரா பிளான் பண்ணுங்க. லோன் இருந்ததுன்னா இன்றைக்கு நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஃபேமிலியா உட்கார்ந்து அவைகளை எழுதுங்க.
ஆண்டவரே இனிமே இந்த காரியம் எங்களுக்குள்ள வரக்கூடாது, இன்றோட இந்த காரியங்கள் முடியணும், எங்களுக்கு வாசலை திறங்க. நேபாளில் எங்களோட ஒரு மிஷினரி இருக்கிறாப்ல, லசாங் சொல்லி, அந்த தம்பி புத்த மதத்தை சேர்ந்தவர். அப்போ நாங்கள் சுவிசேஷம் சொல்ல போகும் பொழுது பல முறை அவரை சந்தித்து சுவிசேஷங்களை சொன்னோம். கொஞ்சம் கொஞ்சமாக கேட்பாரு. பொதுவாக புத்திஸ்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் கேட்பாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன புரிஞ்சுது அப்படின்னா, எல்லாம் நல்லா இருந்தது ஆனால் எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே உள்ள போகாது, ரீசன் அவுட்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா புத்தர் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம், எதையும் யோசிக்காத. எவ்வளோ நல்ல வாழ்க்கை பாருங்க. அதனால அவன் பாட்டில் வருவான், சுற்றுவான், இப்படி போவான். 3 மணி நேரம் இல்லை, நீங்கள் 6 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் எனக்கு முதல்ல ஆச்சரியமா இருக்கும். நான் போன மிஷினிட்ட கேட்டேன், எப்படிடா இவங்க உட்காந்து கேட்குறாங்க. அண்ணா நீங்கள் அப்படி நம்பிடாதீங்க, அவன் கண்ணு மட்டும்தான் உங்களை பார்த்துட்டு இருக்கும், அவன் எப்பயோ மேலே போயிருப்பான். இவன் கண்ணு திறந்தே தூங்குறதுக்கு வரம் பெற்றவர்கள். அதனால இவன் இந்த ஊர்லயே இருக்க மாட்டான். நீங்க அவன்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, நீங்க பிரசங்கம் பண்ணதுல 2 வார்த்தையை சொல்லுங்கன்னு. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓ இப்படி ஒரு வரம் இங்க கிரியை செய்தான்னு சொல்லி. அப்புறம் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அவங்கள தனிப்பட்ட விதத்தில் உட்கார வச்சு சொல்லி கொடுத்து அந்த தம்பி ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தோம். அப்போ ஒரு கன்வென்ஷன்ல நேபாளினுடைய ஊழியங்களுக்காக சவால் விட்டு எத்தனை பேர் நீங்க ஊழியத்திற்கு வர ஆயத்தன்னு சொல்ல பொழுது இந்த தம்பியும் ஒப்பு கொடுத்தான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சென்னையிலிருந்து நேபாளினுடைய பொறுப்பாக இருக்கக்கூடிய டேனின்ற தம்பிகிட்ட போய், பையா நானும் இதில் கண்டிப்பாக ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி. அப்போ டேனி அவன் சொல்லியிருக்கான், நான் அவன் வீட்டுக்கு வந்து எல்லாரும் நான் பேசுவேன், உன்னுடைய மனைவி இடத்துலையும் நான் பேசுவேன். வீட்டுக்கு போனால் தான் தெரிஞ்சது 7 லட்சம் ரூபாய் லோன். எத்தனை லட்சம்? 7 லட்சம். அப்போ ஏன் ஆச்சு அப்படின்னா, இவனுடைய ஒரு பெரிய செலவினங்கள் கிடையாது. இவங்க அண்ணனுக்காக, இவங்க தம்பிக்காக, இவங்க அம்மாவுக்காக எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து, இப்போ யார் மேலே எல்லாம் மொத்தமாக விழுந்திருக்கு, இவன் மேலே தான் விழுந்திருக்கு. மற்றவங்களாம் எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவனுக்கு புத்த மதத்தில் இருந்த வரைக்கும் இவனும் அதைத்தான் சொன்னான், நான் கொடுக்க முடியாது அப்படி. கடன் வாங்கினவன் ஒரு பைத்திய மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தான், எவனடா பிடிக்கிறது. ஆனால் இவன் ரட்சிக்கப்பட்டதுனால இப்போ இவனை பிடிச்சிக்கிட்டான், நீ தான் தரணும். இவனும் சரி நான் தர்றேன்னு சொல்லிட்டான். அப்போ இவன் கேட்டான், எப்படி நான் ஊழியத்துக்கும் வரணும். நான் சொன்னேன், நீ ஊழியருடைய ட்ரைனிங்கை நீ எடு, அந்த சபையிலே நீ ஒரு பாஸ்டர் கீழே இருந்து நீ உதவி செய். ஆனா நீ முழு நேர ஊழியத்திற்கு வர்றதுக்கு முன்னால இதை அடைப்பதற்கு ஆண்டவரே உனக்கு உதவி செய்வார். இது உனக்கு ஒரு அடையாளமா இருக்கும்னு அந்த தம்பி அவனுக்கு